அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது சனி கேது இணைந்தா என்ன மாதிரியான பலன்கள் நடக்கும், கரியர் லைஃப்பில், ப்ரொஃபஷனல் லைஃப்பில், தனிப்பட்ட வாழ்க்கையில் என்ன மாதிரியான பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த சனியும் கேதுவும் ஒரு சில விஷயங்களை சிமிலரான கேரக்டர் கொண்டது. உதாரணத்துக்கு ரெண்டுமே ஆன்மீகத்தை குறிக்கிற கிரகம், ஆன்மீகத்தில் ஆர்வம் கொண்டு சிறப்பாக செயல்பட நினைக்கிற கிரகங்கள், இது ஒன்று. அப்புறம் ரெண்டுமே கர்மாவை குறிக்கிற கிரகங்கள். சனி தான் மெயினாக கர்மாவை குறிக்கும், ஆனால் ஒரு வகையில் கேதுவுமே கர்மத்தை குறிக்கிற கிரகங்கள் தான். அப்புறம் ரெண்டுமே தனிமையாக விரும்புகிற கிரகம், பெருசாக மிங்கிள் ஆகாமல் தனியாக நின்று செயல்படுகிற தன்மை கொண்டது. அதே போல் கேள்வி கேட்கறது, குத்தங்களை கண்டுபிடிக்கிறது, சரியான விஷயங்களை சொல்கிறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை சிமிலரான கேரக்டர் கொண்டது தான் இந்த ரெண்டு கிரகமும். என்ன சனி அப்படிங்கிறது கொஞ்சம் நெகட்டிவான விஷயங்களை துணிஞ்சு செய்யும், கேது நெகட்டிவான விஷயங்களை துணிஞ்சு செய்யாது, கொஞ்சம் யோசிக்கும், ஒரு சில நியாய தர்மங்களை பார்க்கும். இதுதான் வித்தியாசம். மித்தபடி ஆல்மோஸ்ட் ரெண்டும் நிறைய விஷயங்கள்ல சேமான கேரக்டர் கொண்டது தான். அப்போ இந்த சனிக்கேது சேர்க்கை இருந்தது அப்படின்னா இப்ப நம்ம சொல்ல போற விஷயங்கள்ல 1-2 மேஜரான இடம் பிடிக்கும். அந்த விஷயங்கள் எல்லாம் கண்டிப்பா உங்க லைஃப்ல ஏதோ ஒரு சூழல்ல ஏதோ ஒரு கண்டிஷன்ல செஞ்சிருவீங்க. ப்ரொஃபஷனா செய்வீங்க, அல்லது பர்சனலான விஷயங்கள்ல செய்வீங்க, அல்லது தனிப்பட்ட முறைகளில் கூட செஞ்சுட்டு இருப்பீங்க. என்ன மாதிரி அப்படின்னா, 1 மெயினாக ஆன்மீக நாட்டம் இருந்தே ஆகும். அது கடவுள் நம்பிக்கையாக இருக்கலாம், பூஜை புனஸ்காரமாக இருக்கலாம், ஜோதிடமாக இருக்கலாம், அல்லது யோகா, மெடிடேஷன், கோவில் வழிபாடு, இந்த மாதிரி எந்த வகையில் வேணாலும் இருக்கலாம். பிரபஞ்சம்னா என்ன, இறைனா என்ன, இறப்புக்கு அப்புறம் என்ன நடக்குது, ஏன் மனிதர்கள் படைக்கப்பட்டாங்க, வாழ்க்கைனா என்ன அப்படிங்கிற அந்த தேடுதல், ஆன்மா பற்றின தேடுதல், இந்த மாதிரி விஷயங்கள் உங்கள் லைஃப்பில் செஞ்சே ஆவீங்க. அடுத்து உங்க சூழல்ல குத்தம் கண்டுபிடிக்கிறது, குறை கண்டுபிடிக்கிறது, தப்பான விஷயங்களை பார்த்து இது தப்பு, இது சரியில்லை, இது சமத்துவம் இல்லை, இது நிறைவில்லை அப்படிங்கிறத சுட்டி காட்டுறது. அது ப்ரொஃபஷனாக இருக்கலாம் அல்லது நடைமுறை வாழ்க்கையில இருக்கலாம். குத்தம் கண்டுபிடிச்சு அதை சரி செய்யணும் அப்படிங்கிற சுட்டி காட்டுகிற தன்மை இந்த சனிக்கேது இருக்கவங்களுக்கு எப்பவுமே இருக்கும். ஸோ இந்த மாதிரி குணங்கள் எல்லாமே நீங்க ப்ரொஃபஷனா எடுத்து கன்வெர்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் லைஃப்க்கு, பணம் சம்பாதிக்கிறதுக்கு, கரியருக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்து இந்த கேதுவும் சனியும் ரெண்டுமே ஞானத்தை குறிக்கும், அறிவை குறிக்கும், அனுபவத்தை குறிக்கும். நிறைய தெரிஞ்சுக்க, அறிவை விரிவு செய்ய விரும்புகிற கிரகங்கள். அப்போ நிறைய தேடுதல், ரிசர்ச், அந்த ஆய்வு மனப்பான்மை, புதுசா கண்டுபிடிக்கிறது, புதுசா டிசைன் பண்றது, புதுசா உருவாக்குறது, ஏதோ ஒன்று தேடி அனாலிசிஸ் பண்றது, டேட்டாஸ் எடுக்கிறது, அல்லது ஏதாவது ஒன்று டெவலப் பண்றது, இப்படியான விஷயங்களையும் செய்கிறதுக்கு முழு தகுதியான தன்மை கொண்ட கிரகமைப்பு தான் இந்த சனிக்கேது. அப்போ சனிக்கேது இருந்து 6-10 ஏதோ ஒரு வகையில் தொடர்பு இருந்தாலோ, லக்னம் லக்னாதிபதி சந்திரனோட தொடர்பு இருந்தாலோ, அல்லது தசாபுத்தியாக வந்தாலோ, இப்போ நம்ம சொன்ன விஷயங்கள்ல எதை வேணாலும் நீங்கள் நடைமுறை வாழ்க்கையில் வேற எதுக்காக வேணாலும் செஞ்சுக்கலாம், அல்லது கரியர்லையுமே நீங்கள் அதை சூஸ் பண்ணி செய்ய ஆரம்பிக்கலாம், செயல்பட ஆரம்பிக்கலாம். நம்ம மெயினாக ப்ரொஃபஷன், கரியர், ஏர்னிங், சம்பாத்தியம் ரீதியாக சனிக்கேது சேர்க்கை பார்வை இருக்கிறவங்க என்ன மாதிரி ப்ரொஃபஷனை செய்யலாம் அப்படின்னா, இந்த ஆன்மீகம், தத்துவம், ஜோதிடம், யோகா, மெடிடேஷன், மனோ தத்துவம் சார்ந்த விஷயங்கள், இதை கத்துக்கிட்டு ப்ரொஃபஷனா நீங்க பண்ணலாம். அது ஒர்க் பண்ணாலும் சரி, இல்ல தனிப்பட்ட முறையில் நீங்க பண்ணாலும் சரி, இது செய்யலாம். 2வது இந்த டிசைனிங், கிரியேட்டிவிட்டி, ரிசர்ச், டெவலப்மெண்ட், இந்த மாதிரி இருக்கிற விஷயங்கள், அது ஃபீல்டுக்கு ஃபீல்டு மாறும், இருந்தாலும் இதையும் செய்யற முழு தகுதியும் உண்டு. இந்த 2 கிரகங்கள் சேர்ந்து இருக்கும்போது ஏதாவது ஒன்றை புதுசா கண்டுபிடிக்க, உருவாக்க, நிர்ணயிக்க தூண்டிக்கிட்டே இருக்கும். ஸோ இதையுமே நீங்க இந்த டிபார்ட்மெண்ட்லயுமே நீங்க ஒர்க் பண்ணலாம். அடுத்து இந்த குத்தம் கண்டுபிடிக்கிறதுன்னு சொன்னேன் இல்லையா, அப்போ நீங்க இந்த குவாலிட்டி செக்கிங், இன்ஸ்பெக்ஷன், ரைடு போறது, கொஸ்டின் கேட்கறது, தவறுகளை கண்டுபிடிக்கிறது, குவாலிட்டி கண்ட்ரோல், குவாலிட்டி அசூரன்ஸ், அல்லது வக்கீல், சட்டம், தப்பு கண்டுபிடிக்கிறது, ரைடு போறது, இன்ஸ்பெக்ஷன் போறது, இந்த மாதிரி இது எல்லாமே வேற வேற கேட்டகரியா இருந்தாலும் ஆல்மோஸ்ட் சேம் கேரக்டர் செய்யக்கூடிய வேலை தான். அப்போ சனிக்கேது 6-10 தொடர்புல இருந்தாலோ, அல்லது லக்னம் லக்னாதிபதியோட கான்டாக்ட்ல இருந்தாலோ, இந்த மாதிரி ப்ரொஃபஷன்ஸை நீங்க தாராளமா செய்யலாம். இது உங்களுக்கு மன திருப்தியும் கொடுக்கும், நல்ல ஒரு ஏர்னிங்ஸையும் கொடுக்கும். இது கூட வேற கிரகங்கள் சேரும்போது தான் இதுல மாற்றங்கள் வரும். சனியோட நெகட்டிவிட்டியை கேது சேரும்போது கொஞ்சமாவது குறைக்கும். சனிக்கேது இணைகிறது சனி தசை வரும்போது ரொம்ப நல்லது, பெரிய ரிஸ்க அல்லது நெகட்டிவ்னஸை குறைச்சிரும். ஸோ இப்படியான குணங்களை கொண்டதுதான் இந்த சனிக்கேது. எனக்கு தெரிஞ்சு என்னோட தனிப்பட்ட அட்வைஸ் என்ன அப்படின்னா, நீங்க எந்த ஃபீல்டில் இருந்தாலும் சரி, எந்த ஒரு ப்ரொஃபஷன் பார்த்துட்டு இருந்தாலும் சரி, அதுல ஆழமா தேடுங்க, ரிசர்ச் பண்ணுங்க, கண்டுபிடிங்க, கத்துக்குங்க.
ஏன்னா ஒரு ஆன்மா அப்படிங்கறதே தொடர்ந்து எல்லாத்தையும் லேர்ன் பண்ணி தன்னை மேம்படுத்துற ஒரு தன்மை கொண்டது. அந்த வகையில சனிக்கேது இருக்கு அப்படின்னா ரெண்டுமே கர்ம கிரகம், ஆன்மீக கிரகம், தேடல் கிரகம், ஆராய்ச்சி கிரகம். சோ நீங்க எந்த சுச்சுவேஷன்ல இருந்தாலும் எல்லாத்தையும் தேடுங்க, கத்துக்குங்க. இது என்ன, அது என்ன, சமூகம் ஏன் இப்படி இருக்கு, அரசியல் ஏன் இப்படி இருக்கு, நம்ம ப்ரொஃபஷன்ல புது கண்டுபிடிப்புகள் ஏன் இருக்கு, அதுல லாஜிக் என்ன, புது டெக்னாலஜி கண்டுபிடிக்கிறதுல அறமே இல்லாத சூழ்நிலைகள் இருக்கு, அப்ப அதை அறமா கொண்டு போறதுக்கு என்ன, பொல்யூஷன் கண்ட்ரோல் என்ன, இந்த மாதிரி நிறைய நியாயமான விஷயங்களை இறங்கி செயல்படுறதுக்கு இந்த சனிக்கேது ரொம்ப ரொம்ப முக்கியம். மக்களை ஆள்றது, கையாள்றது, தத்துவங்களை உருவாக்குறது. உதாரணத்துக்கு இப்ப நமக்கு திராவிடம், தமிழ் தேசியம், கம்யூனிசம், இந்த மாதிரி பல தத்துவ கொள்கைகள் இருக்கு இல்லையா, அதை உருவாக்குறதுலையும் அதுல இருக்க பிளஸ் அண்ட் மைனஸை சரிபடுத்துறதுலையுமே நீங்க இறங்கி செய்யலாம். ட்ரஸ்ட், கம்பெனி, குழு, அமைப்பு, ஆன்மீக அமைப்பு, சேவை அமைப்பு, அரசியல் அமைப்பு, நல்ல நோக்கத்துக்காக சேர்ந்து செய்கிற அமைப்புகள், வாலண்டியரிங், இது எல்லாமே இந்த சனிக்கேது இருக்கிறவங்க முழுமையா செய்யக்கூடிய அமைப்பு தான். ஸோ இப்படி உங்க சூழ்நிலையில ப்ரொஃபஷன் ரீதியாவோ அல்லது தனிப்பட்ட முறையிலேயோ நீங்க ஏதோ ஒரு வகையில ஆழமா இறங்கி செயல்படுங்க. அது உங்க லைஃபை ரொம்ப சாட்டிஸ்பேக்ஷனா கொண்டு போகும். மிதப்படி சனிக்கேது சேர்ந்தா பயம், வருத்தம், டென்ஷன், குழப்பம், இது நடக்குமோ அது நடக்குமோ அதை பத்திலாம் எந்த உரிமையும் பண்ணாதீங்க. சனிக்கேதோட சைக்காலஜி இதுதான். இதை நீங்க புரிஞ்சுக்கிட்டு செயல்பட்டீங்கன்னா இன்னும் திருப்தியா இருக்கும். இந்த வீடியோ பத்தின கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. அடுத்த வீடியோல சந்திக்கலாம். இந்த மாதிரி உங்க ஜாதகத்துல எல்லா கிரகத்தை பத்தின ஆழமான புரிதல் வேணும், டீட்டெயிலான எக்ஸ்பிளனேஷன் வேணும் அப்படின்னா நம்மளை தொடர்பு கொள்ளுங்க. அல்லது ஜென்ரல் கைடன்ஸ் வேணும் அப்படின்னாலும் நம்மளை தொடர்பு கொள்ளலாம். எப்பவுமே நம்ம சொல்றது உங்களோட அடிப்படை இயல்புகளை, பழைய கர்மாவை, ஜாதகத்தை புரிஞ்சுக்குங்க. எது எது எப்படி செயல்படும், பிளஸ் என்ன, மைனஸ் என்ன, எதை செய்யணும் செய்யக்கூடாதுங்கிறத நல்லா புரிஞ்சுக்குங்க. அதை புரிஞ்சுக்கிட்டு உங்க ஜாதகத்தின் மேல நீங்களே ஒரு ஆளுமையை கொண்டு வாங்க. அதுக்கு ஒரு ஹெல்ப்பாக தான் நம்ம எக்ஸ்பிளனேஷன் பண்றது எல்லாமே. அடுத்த வீடியோல சந்திக்கலாம். நன்றி.